உலகெங்கும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம். அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், சந்திரன் நாளுமே தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய நடுநாயகமான நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. நட்சத்திரநாதன் இப்படிலாம் ஊரெல்லாம் சுத்தி வந்தாலும், ராசிநாதனும் கொஞ்சம் இந்த தடவ வலு குறைவாக இருக்கிற காரணத்தை முன்னிட்டு, இப்போ ஆல்மோஸ்ட் இந்த பக்கம் ராசிநாதன், இந்த பக்கம் நட்சத்திரநாதன். இது 2டைய அமைப்புமே ஓகேவா இருக்கு. ஆனா, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டிய அமைப்புல இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு ஓகேவா இருக்கதெல்லாம் சொல்லிடுறேன். இந்த 1 மாத காலம் சுயம் வெளிப்பட போகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய உழைக்க வேண்டிய கட்டாயத்திற்குள் ஆட்பட போகிறீர்கள். நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். நெறைய பிள்ளைங்களா இருந்தாலும் நெறைய ஹோம் ஒர்க் குடுப்பாங்க. இல்ல நீங்க தான் சூப்பர் இந்த சாட் ஒர்க் பண்ணுங்க, அத பண்ணுங்க, இத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வேல வாங்குவாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். நம்மளா சொல்லுவோம், நம்ம வேலை இல்ல. நம்மளுடைய நம்மளே சொல்லுவோம், நம்ம முதலாளிக்கு வேலை இல்ல. அவர் பணம் சம்பாதிக்க இவ்வளோ வேலைய அவரா எடுப்பாரு. இப்ப நான் குடுக்கணுமா? அப்படின்ற மாரி இருக்கும். நீங்க டீம் லீடரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீம் ஹெட்டா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு 4 பேரை வேலை வாங்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல நீங்களே வேலை பார்க்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்ல வீட்ல இருக்கக்கூடிய இல்லத்தரசியா இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் வேலைப்பளு அதிகரிக்கும். நெறைய ஹார்ட் ஒர்க்கிங் பண்ண வேண்டிய சினாரியோ உருவாகும். நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடைக்கு அப்புறம் நிவர்த்தி அப்படின்றது இந்த தடவ இருக்கு. நம்பர் 4 நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய காலகட்டம். நம்பர் 5 புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. இது 5ம் இந்த மாதம் நமக்காக சினாரியோவா இருக்க போகுது. அதாவது பொறுப்பு த கோர் அப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி காலம் கட்டாயப்படுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இப்ப நீ இதுவரைக்கும் அப்படியே ஃப்ரீயா விட்டாங்களா, திடீர்னு ரிஷப ராசிக்கார குழந்தைங்க அத கூப்பிட்டு உன்னோட காட்டு, அத பண்ணு, இத பண்ணு, முடிக்கலையா இந்த 10 பேஜ முடிச்சுட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாங்க. டீச்சர்ஸ். அத போய் அந்த பிள்ளை முடிக்கும். அப்ப என்ன அர்த்தம்? வேலை பளு இல்ல இது. அந்த ஏற்கனவே அதன் மேலே சுமையை ஏற்றுதல். அந்த மாரி ஆஃபீஸ்ல இருந்தாலுமே, இந்த தடவ என்ன பண்ணுவாங்கன்னா, அத பண்ணுங்க, இத பண்ணுங்க, அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கு, இல்ல நெறைய ஒர்க் பிரஷர் இந்த தடவ அதிகமா இருக்கும் ரிஷபத்தில. அது ரோகிணி நட்சத்திரக்காரங்க எஸ்பெஷலி. இந்த தடவ ஒர்க் பிரஷர் எக்ஸ்ட்ரார்டினரியா இருக்கும்போது, அத ஹேண்டில் பண்றது எப்படின்றத மட்டும் கத்துக்கங்க. ஏன்னா 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்தில் அமர்ந்து கேதுவோடு அமரும்போது தேவையில்லாத டென்ஷன் நம்மளுக்கு கடுப்பாய் ஏதோ ஒண்ணு கத்துற மாரியான சினாரியோ வந்துரும். கொஞ்சம் கூலா ஹேண்டில் பண்ண வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கிறது ரிஷபத்துக்கு. ஓகே. அத தாண்டியும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. உங்களோட உடல்நிலை, உங்க அம்மாவினுடைய உடல்நிலை மிகுந்த கவனத்தோடு பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். அதே மாரி ஏதாவது இடம் வாங்குறேன், வண்டி வாங்குறேன், வாகனம் வாங்குறேன் அப்படின்னு ஏதாவது யோசிச்சீங்கன்னா, தயவு செஞ்சு மக்களே இந்த 1 மாச காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா, ராசிநாதனும் கொஞ்சம் நீச்சமா இருக்காரு. நட்சத்திரநாதனும் ஒரு மாரி ஓடிட்டு இருக்காரு. 10வதுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உடைமையை சொல்லக்கூடிய வீட்லயும் சூரியன் போய் கேதுவோட சம்மந்தப்படுகிறார். அதனால இந்த தடவ கொஞ்சம் ஏதாவது ஒரு வண்டி வாகனத்துக்கு பழுது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல வண்டி வாகனத்த எங்கனா இடிச்சுட்டு போறது, இல்ல அதுக்கு ஏதாவது நம்ம ஆயில் ஊத்துறது, ஏதோ ஒண்ணு பைக்கு, காரோட வச்சிருக்கவங்க. கொஞ்சம் பார்த்து பத்திரமா போயிட்டு வர வேண்டிய சினாரியோ. வண்டியில சும்மா இடிச்சுட்டு போயிட்டு, உங்க வண்டி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு போகும் அடுத்த வண்டி. சரியா? நம்மளுக்கு ஒண்ணும் ஆவாது. ஆனா, இந்த மாரி சின்ன சின்ன கோடு போடுறது, ரோடு போடுறது எல்லாம் வண்டியில நடக்கும். அத மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடயங்களோ, சின்ன சின்ன செலவுகளோ வருவதற்கான வாய்ப்புகளை செவ்வனே செய்ய கேது காத்திருக்கிறார். ஓகே. இந்த பக்கம் ராகுவோட பொசிஷன் ஆல்மோஸ்ட் 11ல நல்லா தான் இருக்கு. 10ல நல்லா தான் இருக்கு. ராகுவோடது, சனியோடது 11ல நல்லா தான் இருக்கு அப்படின்னா கூட, சனி அந்த இடத்துல வக்ரமா இருக்காருன்னும்போது, லாபத்தை நோக்கி பண்ணக்கூடிய விடயங்களில் ஏதோ ஒரு தடங்களோ, தடையோ வருவதை நாம் உணர முடியும். இத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ண முடியும்? லாபத்துக்காக மேற்கொள்ளாமல் அதான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் பண்ணணும் அப்டின்னா பண்ணணும். முடிச்சிருக்கிற வேலையெல்லாம் இந்த தடவ முடிக்காம இருக்க வேலைலாம் முடிக்க வைக்கிறதுக்காக சினாரியோ நடக்கும். இல்லையா, நெறைய வேலைய முடிக்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கான வேலை பளு, ஒர்க் பிரஷர் அதிகமா போகுது. இந்த தடவ மொத்தமா இந்த மாசம் நான் பார்க்குற ரிஷபத்துக்கு அது மட்டும் தான். ஓகே. படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க அப்டின்னா, சூப்பரா படிக்குங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நெறைய ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்க போகுது. இந்த தடவ சாட் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஹோம் ஒர்க் பண்ணணும், பிரசன்டேஷன் பண்ணணும், பொறுப்பா இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ரிஷபராசிக்காரருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி அதிலும் ரோகி நட்சத்திரக்காரர்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் பொறுப்புடன் கூடிய மனநிறைவு அப்படின்றது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அப்பாடி நல்லபடியா முடிச்சுட்டேன் அப்படின்ற மாரி மாசம் முடியறதுக்குள்ள நீங்க முடிச்சுடுவீங்க. பட் ஸ்டில் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓகே. 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் கொஞ்சம் 6ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்தில் கொஞ்சம் வக்ர நீச்சமாக இருக்கிறார். அதுவும்
செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறார் அப்படின்ற போது நம்ம தான் டானு நான் பேசுறது தான் கரெக்ட்ன்ற மாதிரி வீட்டில் பேச வைக்கும் இல்லையா? ஒரு ஒரு கழிவிறக்கம், ஒரு இயலாமை வரும். என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க. ஏன் என்ன இது பண்ண மாட்றாங்க? நான் மட்டும் எவ்வளோ வேலை பார்க்குறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்ற மாரி கொஞ்சம் நம்மள நாமே வந்து அடுத்தவங்க ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ப்ளேம் பண்ணிக்கிட்டு, தேவையில்லாத சின்ன ஒரு ஒரு மாரியான ஒரு சில மனக்லேதங்கள் வந்துட்டு போகும். கொஞ்சம் கவனம். ஆனா திருமணத்திற்கான வாய்ப்பு அபரிவிதமா இருக்கு. குழந்தை பேரு அற்புதமா இருக்கு. 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கான்லாம் அத பார்த்து பெருசா கவலைப்பட வேண்டாம். குழந்தை பேரு அதி அற்புதமா இருக்கு. ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையில இருக்கும்போது, இதுவரைக்கும் இல்லாத மருத்துவத்தின் மூலமாக குழந்தை பிறப்பு, ஆ பிசிக்கலா தான் பிரச்சனைன்னு சொன்னவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாருது. நீர்க்கட்டிகள் சரியாருது. இதெல்லாம் நடக்க போகுது. ஏதாவது ஒரு ரத்தம் அடிபட்டு ஏதாவது சின்ன ரத்த காயம் வருது, கால்ல இடிச்சுக்கிறது, கையில இடிச்சுக்கிறது, இந்த மாரி இடிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. 40 வயதிலிருந்து 60 இருக்கக்கூடிய ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கும். வீட்ல வந்து நிம்மதியா தூங்க முடியாது. சாப்பாட்டுல கொஞ்சம் பிரச்சனை. எல்லாமே இருக்கு. ஆனா எதையுமே அனுபவிக்க முடியலன்ற மாரியான சினாரியோ உருவாகும். நெறையா மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளும் நடக்கும். விட்டு போனவர்கள் தொட்டு தொடர்வார்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது முடிஞ்சிருச்சு அப்படின்னவங்க திரும்ப அவங்களா வந்து சில விஷயங்களை உங்களிடம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இந்த மாரியான சினாரியோல தான் இந்த தடவ 40 வயது தாண்டவர்கள் உண்டு. ஆஃபீஸ்ல மட்டும் கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கிறது பெட்டர். ஏன்னா நம்மளுக்குன்னே பல 7:30 வந்து சேரும். நெறைய பொறுப்ப குடுத்து நீங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்மள வந்து அப்படியே இது பண்ணுவாங்க. நம்பிட்டாங்களேன்றதுக்காக நம்ம சில வேலைகளை பண்ண வேண்டிய கட்டாயமும் இந்த இடத்துல உருவாகும். அதனால அத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுல சலிப்படையாதீர். இல்ல என்னத்த கவனமா பார்க்கறது? நம்புறாங்க, அப்ப செஞ்சு தானே ஆகணும். இயல்பா ரோகிணிய நம்பி தான் எல்லாருமே குடுப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்க ட்ரஸ்டபிள் பெர்சன். அதனால தான் அது குடுக்குறாங்க. ஆனா அது சம்டைம்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் கடுப்பிடிக்கும். வேற வேலையோ அப்படின்ற மாரி இருக்கும். நெறைய தண்ணீர் தானம் பண்ணுங்க. இல்ல தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இளநீ வாங்கி குடுங்க. யாருக்காவது ஒருத்தவங்க இளநீ வாங்கி குடுத்தீங்கன்னா சூப்பர். அதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள்ஸ் இல்ல யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய போலீஸ் இவங்களுக்குலாம் வந்து இளநீ வாங்கி குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2ஆம் இடத்துல கூடிய செவ்வாயுடைய அமைப்பு அப்படியே கூலாகி சூப்பரான சமுதாயத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உங்களை தேடி வரும். ரொம்ப அருமையா இருக்கு. கவலையப்பட வேண்டாம். 60 வயது தாண்டிய ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. 55 தாண்டினாலே கவனம் தேவை. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு விடுறதுல பிரச்சனை, இடுப்பு தண்டுவடம், தோள்பட்டை இது 4லயுமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நெறைய தடவ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ரீகால் பண்ணி பார்ப்பீங்க. நெறைய விஷயம் வந்து பார்ப்பீங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த தடவ மீட் பண்ணுவீங்க. நான் தான் சொன்னேன் பிரிஞ்சவங்கலாம் இந்த தடவ ஒண்ணு சேர்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாமே ரொம்ப சக்சஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்ப நம்ம ஜெயிக்கிறதை நோக்கி பயணப்பட்டுக்கிறோன்ற நம்பிக்கையும், உத்வேகமும் ரிஷபத்துல இருக்க ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிறகு காத்திருக்கு சுயம் இயங்க போகிறது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் கனவுகள் காரிய வெற்றி கிடைக்க போகுது. இத பத்தி ஒரி பண்ண வேண்டாம். ஓகே. என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ரிஷப ராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்து குருவாயூரப்பனோட வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்த குடுக்கும். அத தாண்டியும் கேதுவோட சேர்ந்திருக்க இந்த அமைப்பு அப்படின்றது கொஞ்சம் உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளையார போய் டெய்லி ஒரு தடவ பார்த்து சல்யூட் அடிச்சுட்டு, "நல்லா இருக்கியாப்பா? என்னையும் நல்லா வச்சுக்கன்னு" சொல்லிட்டு போயிடுங்க. இல்ல மேடம் நான் சங்கடகரா சதுர்த்தி அன்னைக்கு தான் பிள்ளையார பிடிப்பேன். நான் ஆளக்கூடிய என்ன மாரி ஆட்கள் ஆகுறதே ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கே பிடிச்சுக்கோங்க. இல்லையா வாரத்துக்கு ஒரு தடவ போயிட்டு ஏதாவது உங்க வீட்டு பக்கத்துல எந்த இதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வீட்டு பக்கத்துல போயிட்டு இருக்கக்கூடிய பிள்ளையார நமஸ்காரம் பண்ணி, இடது தொடையில் சந்தனம் வைத்து விட்டு, அத ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து நெத்தியில வச்சுட்டு தினம் போய் பாருங்க சக்சஸ். இவ்வளவுதான் சீக்ரெட் இந்த மாசம். ஸோ பிள்ளையாருக்கு இடது தொடை எல்லாம் கேது. அப்போ சுயம் சார்ந்து இயங்கக்கூடிய விஷயத்துல சின்ன சின்ன தடை வருது அப்படின்னா, கேதுவ நீங்க பிரீத்தி பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கு பிள்ளையாருக்கு இடது தொடையில சந்தனம் வச்சு, அத எடுத்து நெத்தியில வச்சுட்டு போங்க. இந்த மாதம் உங்களுக்கு வளமான வாழ்வியல் உயர்வுக்கான வாழமாக கண்டிப்பாக அமைய காத்திருக்கிறது. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நெறைய ரோஹி நட்சத்திரக்காரங்க மயில் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்லுங்க. மயில் பார்ப்பீங்க. மயில் எல்லாம் ஆகாய தத்துவம். சனி கொஞ்சம் வக்கரமா இருக்கும்போது உங்கள நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி மழை வரும்போதே மயில் அப்படியே தோகை விரிக்குமோ, கார் மேகத்த பார்த்தாலே அந்த மாரி நெறைய வேலைய பார்த்து அப்படியே மலைக்காதீங்க, ஒண்ணும் இல்ல அப்படின்ற சொல்லக்கூடிய சமிக்கைகளாக தான் இந்த மயில் பார்த்தல்ன்ற நிகழ்வு நிகழப்போகுது. நான் எப்பயுமே நம்புற ஒரு விஷயம். உன்னால முடிஞ்சா தான் உங்கட்ட அது வரும். உன்னால முடிய போது அதனால அது உங்கட்ட வருது. ஓகே. அப்ப ரிஷபராசிக்காரர்கள் எஸ்பெஷலி ரோஹி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளுடைய கூடிய புத்துணர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.